ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஓ ஹalleluya. கர்த்தாவே, இந்த இடம் முழுவதையும் உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தால் நிறைப்பீராக. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. உம்முடைய ஆராதனைகளை பொறுப்படுத்திக் கொள்வீராக. ஜனங்கள் ஆயத்தமாய் வந்து உட்கார்ந்து தேவ சந்நிதியிலே காணப்பட நீர் உதவி செய்வீராக. ஓ ஹalleluya 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 ஹalleluya. எல்லாமென் இயேசுவே, எல்லாம் நீரே, சிறிதும் பெரிதாயினும் எல்லாம் நீரே, புதிதாயன் ஜீவியம் மாற்றுகின்றீ, எல்லாம் என் இயேசுவே, எல்லாம் நீரே. He is my everything, He is my all, He is my everything, both great and small. He makes my life complete, makes everything new. He is my everything, He is my all. நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்னதாக இந்த பல்லவி நீங்க இருக்கிற இடத்துல உங்க கரங்களை உயர்த்தி, நான் அடிக்கடி சொல்லுவேன், எல்லாம் அவரே, He is my everything சொன்னா அதனுடைய அர்த்தம் நம்ம மற்றவங்க கிட்ட சொல்றோம், என் இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் நல்லவர், அவர் நல்லவர். ஆனா இப்போ நம்ம எல்லாம் கரங்களை உயர்த்தி இந்த ஆராதனையில அவரை பார்த்து சொல்ல போறோம், யூ ஆர் மை எவ்ரிதிங், யூ ஆர் மை ஆல். இந்த பாட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நல்ல கண்களை மூடி ஜனங்கள் பரிதாபமாய் காணப்படுகிறார்கள். தேசத்துல பயம் சூழ்ந்து இருக்கிறது. நம்ம தேசத்துல மாத்திரமல்ல, எல்லா இடத்திலும் பயம் சூழ்ந்து இருக்கிறது. அரசாங்கம் தங்களால் செய்ய முடிந்தவற்றெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் உதவி செய்யணும். ஆயுதல கரங்களை உயர்த்தி கண்களை மூடி நீங்கள் இருக்கிற இடத்துல எல்லாம் சேர்ந்து இந்த பாடலை பாடுவீர்களா? You are my everything, you are my all, you are my everything, both great and small. Make my life complete, make everything new. You are my everything, you are my all. எல்லாம் என் இயேசுவே, எல்லாம் நீரே, சிறிதும் பெரிதாயினும் எல்லாம் நீரே, புதிதாயன் ஜீவியம் மாற்றுகின்றீ, எல்லாம் என் இயேசுவே, எல்லாம் நீரே. அன்பு பிதாவே, இந்த ஆராதனையினுடைய ஆரம்பத்தில் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தாவே, இந்த வாரமெல்லாம் எங்கள் காதுகளுக்கு துக்கத்தின் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன, பயத்தின் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன, வியாதியின் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. கர்த்தாவே, ஜனங்கள் எங்கே போவது, என்ன செய்வது என்று தெரியாமல் திகைக்கிற செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அவைகளின் நடுவில் நீர் எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறீர். சின்னதானாலும் பெரிதானாலும் எல்லாம் நீராயிருக்கிறீர். நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறது போல பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம்.
எங்கள் பிள்ளைகளுக்கு இந்த ஒத்தாசை பண்ணுவீராக. இந்த ஆராதனை பொறுப்படுத்திக் கொள்ளும். மகிழ்ச்சியோடு உங்களுடைய ஆராதனை கலந்து கொள்ள எங்களுக்கு சகாயம் பண்ணும். Even in the circumstances that we are in, நாங்கள் இருக்கிற சூழ்நிலைகளிலே ஆண்டவரே உம்மை மகிழ்ச்சியாய் தொழுது கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். வல்லமையுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். மாறாத தேவனை ஆராதிக்கிறோம். சுகம் கொடுக்கிற தேவனை ஆராதிக்கிறோம். ரட்சிக்கிற தேவனை ஆராதிக்கிறோம். திரும்ப வரப்போகிற கர்த்தரை ஆராதிக்கிறோம். இந்த நிச்சயத்தோடு உம்மை ஆராதிக்க, எதிர்பார்ப்போடு ஆராதிக்க ஒத்தாசை பண்ணும். எங்களுடைய பாடல்களை கர்த்தாவினை அங்கீகரி ஆசீர்வதிக்கணும். மியூசிஷியன்ஸை ஆசீர்வதியும். அவருடைய பாடும்போதும் யாசிக்கும் போதும் ஒரு அபிஷேகம் அங்கே காணப்பட்டுட்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். தொடர்ந்து கர்த்தருடைய பாடல்களை பாடி நாம் மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் நல்ல ஆறால உற்சாகத்தோட கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உதவி செய்த கிருபை இது. ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல
கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு
ஆராதனை 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 ஆராதனை. நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. பலனுண்டு, ஜீவனுண்டு உம் பாதத்தில். சுகம் உண்டு, பலனுண்டு, ஜீவனுண்டு உம் பாதத்தில். நேசிக்கிறேன் பாசம் உண்டு, இரக்கம் உண்டு உம் பாதத்தில். நேசம் உண்டு, பாசம் உண்டு, இரக்கம் உண்டு உம் பாதத்தில். நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் இயேசுவே. நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. அடைக்கலமே அதிசயமே அண்டி வந்தே உம் பாதமே. அடைக்கலமே அதிசயமே அண்டி வந்தே உம் பாதமே. நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. துயரம் நீங்கும், துன்பம் நீங்கும் உம் பாதத்தில். துக்கம் நீங்கும், துயரம் நீங்கும், துன்பம் நீங்கும் உம் பாதத்தில். நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. சுகப்படுத்தும், பலப்படுத்தும், திடப்படுத்தும்
இந்நேரத்தில் சுகப்படுத்தும் பலப்படுத்தும் திடப்படுத்தும் இந்நேரத்தில் நேசிக்கிறே உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே நேசிக்கிறே உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே நேசிக்கிறே உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே நேசிக்கிறே உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே. பரலோக தேவனே, இந்த காலை நேரத்திலே உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பாதத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த ஆன்லைன் சர்வீஸுக்காக ஆண்டவரே உம்முடைய கரத்தில் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களில் ஆண்டவரே இந்த கொரோனா நிமித்தின் ஆண்டவரே நாங்கள் வீட்டிலிருந்து ஆராதிக்கவும் உம்மை தொழுது கொள்ளவும் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்கிற தேவனுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் இந்த நாள் கொண்டு வருகிற ஆண்டவரே நற்செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்கள் தேசத்தின் மேல் மனதுருகும் தெய்வமாய் இருக்கிறீர், அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை நேரத்திலே உம்முடைய சமூகத்திலே எங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாய் எங்கள் தேசத்தில் ஏற்பட்டிருக்கிற இந்த பெருந்தொற்றின் மூலம் குறிப்பாக எங்களுடைய டெல்லி பகுதியிலும் மகாராஷ்டிராவிலும் குஜராத்திலும் மற்றும் தமிழ்நாட்டிலும் சென்னையிலும் அதிகமாக இந்த தொழுநொற்று ஆண்டவரே பெருகி கொண்டிருக்கிறதப்பா. ஆண்டவரே இதிலிருந்து நீர் முழு விடுதலை தர வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வேண்டுகிறோம். அப்பா, உம்மால் மட்டும்தான் கூடும், என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று அறிந்திருக்கிறோம். விசேஷமாய் ஆண்டவரே எங்கள் ஆலயத்தில் ஆண்டவரே எங்கள் விசுவாசிகளுக்கு பல இந்த தொற்றால் அகப்பட்டிருக்கிறார்களப்பா. இவர்களுக்கு நீர் முழுமையாய் சுகத்தை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். என் தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும். ஆண்டவரே இந்த லாக்டவுன் நேரத்திலே ஆண்டவரே எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படி பரலோகத்தை நோக்கி பார்க்கிறோம். அப்பா, பரிசுத்த தேவனே, யெகோவா தேவனே, எங்கள் மத்தியில் நீர் அசைவாடும்படி செபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு நீர் உதவி செய்கிறவர் இருக்கிறீர். இந்த ஆராதனையை ஆண்டவரே நீர் வழி நடத்தும்படி செபிக்கிறோம். எங்களுக்கு உம்முடைய வார்த்தையினால் எங்களுக்கு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் விடுதலை தர வேண்டும் என்று செபிக்கிறோம். என் தேவன் பெரியவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று அறிந்திருக்கிறோம். நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்கள் தேசத்தை கண்ணோக்கி பாரும். எங்கள் தேசத்திற்கு நீர் சுகத்தை தரும்படி செபிக்கிறோம். குறிப்பாக எங்கள் சென்னையில் மக்களை கண்ணோக்கி பாரும். எங்கள் சென்னை மக்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவர். எங்கள் விசுவாச குடும்பங்களை பொறுப்பேற்றுக்கொள்ளும். ஒவ்வொரு வீட்டையும் உம்முடைய கரம், உம்முடைய இயேசு கிறிஸ்துவின் இரத்த கோட்டைக்குள் மூடி பாதுகாத்து வழிநடத்தும்படி செபிக்கிறோம். இந்த ஆராதனையை நீர் பொறுப்பேற்று கொள்ளும்படி ஆண்டவரே பொறுப்பேற்று கொள்ளும்படி செபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீர், உண்மையே நம்பியிருக்கிறோம். அதி சீக்கிரத்தில் இந்த பெருந்தொற்றிலிருந்து மகா விடுதலை தரப்போவதற்காக என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சாம்பல் ராஜ்குமார் 2 பேருக்கும் நடக்க இருக்கிறதான இந்த விவாகத்திலே தேவ பிரசன்னம் காணப்பட நாம் ஜெபிப்போம். Praise God, it is exciting to be back in the presence of God and before you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய சமூகத்திலே உங்களுக்கு முன்பாக மறுபடியும் வந்து நிற்பது எனக்கு பரவசத்தை அளிக்கிறது. No matter where we are, it is very imperative that we are in the presence of God. நாம் எங்கே இருந்தாலும் நாம் இருப்பது தேவ பிரசன்னம் என்று
அறிந்து கொள்ளலாம். It could be 1 or 2 or 100 people. It really does not matter. அது ஒருவரோ 2 பேரோ அல்லது 100 பேரோ எத்தனை பேரா இருந்தாலும் அது ஒரு காரியம் அல்ல நமக்கு இப்போ. Moses was there on the mountain of Sinai for 40 days. சீனாய் மலையிலே மோசே கர்த்தருடைய தாசன் 40 நாள் இரவும் பகலும் இருந்தார். He was all alone there. அவர் தன்னந்தனியாய் தான் மட்டும் அங்கே பிரசன்னத்தில் இருந்தார். And God spoke to him face to face. தேவனாகிய கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். And when he came down, மோசே கீழே இறங்கி வந்தபோது his face was shining so much the people did not want to look at him also. மோசேயின் முகம் பிரகாசமாய் இருந்ததினாலே ஜனங்கள் அவனுடைய முகத்தை பார்க்க பயப்பட்டார்கள். And there were 3 people on the mountain of transfiguration. அங்கே மறுரூப மலையிலே 3 பேர் இருந்தார்கள். Only 3. 3 பேர் மட்டும்தான். And it was in their presence the Lord Jesus was transfigured. அந்த அவர்கள் மத்தியில தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மறுரூபம் ஆனார். And it was at that time Peter, James and John decided that they did not need a place for themselves, but they wanted to put up a tent for அங்கே பேதுரு, Jesus. யோவான், யாக்கோபு 3 பேரும் அங்கிருந்து தங்களுக்கு ஒரு கூடாரம் அவசியம் என்று தெரிவிக்காமல் உமக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம் என்று அதைத்தான் அவர்கள் So வலியுறுத்தினார்கள். this morning I am going to speak to you for a few moments about the presence of God. இந்த காலவேளையிலே உங்களோடு கூட சேர்ந்து சில நிமிஷங்கள் மாத்திரம் கர்த்தருடைய பிரசன்னத்தை குறித்து பிரசங்கிக்க முன் வந்துள்ளேன். The Bible says the Lord inhabits the place of worship. வேதம் சொல்லுகிறது துதிகளின் மத்தியில் வாசமாய் இருக்கிற தேவன் என்று. And in Psalm 16 and 11, 16ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் the Bible says, வேதம் சொல்லுகிறது, Thou wilt show me the path of life. In thy presence is fullness of joy. At thy right hand there are pleasures forevermore. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் So உண்டு. in thy presence is fullness of joy. ஆகையால் உம்முடைய பிரசன்னத்திலே உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம். So whenever we come into the presence of God, எப்பொழுதெல்லாம் தேவ சன்னிதானத்திலே பிரசன்னத்துக்குள்ளே நாம் we வருகிறோமோ come into the presence of joy. அதனுடைய அர்த்தம் நாம் கர்த்தருடைய பரிபூர்ண ஆனந்தத்துக்குள் வருகிறோம் என்ற அர்த்தம். That is why God said, ஆகையால் தான் தேவன் சொன்னார், I will bring my people into my house and make them rejoice. என்னுடைய ஜனத்தை என்னுடைய ஆலயத்திற்குள் கொண்டு வந்து அவர்களை மகிழ்ச்சியாக்குவேன் என்று சொன்னார். So this morning, once again, as I said, we are going to talk about or meditate about the presence of God. ஏற்கனவே நான் சொன்னது போல இந்த காலவேளையில் தேவனுடைய பிரசன்னத்தை குறித்து பிரசங்கிக்கவும் தியானிக்கவும் வந்துள்ளோம். And I am going to look into the book of Psalms, chapter 84. 84ஆம் சங்கீதத்திற்கு நேராக வருவோம். And verse 10 says, 84ஆம் சங்கீதம் 10வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, For a day in the courts is thy courts is better than 1,000. I had rather be a doorkeeper in the house of my God than to dwell in the tents of wickedness. 1000 நாளை பார்க்கிலும் உது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். So Psalmist David says, I would rather choose to be a doorkeeper in the house of my God. சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படியாக சொல்லுகிறான், உம்முடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். That means I would rather be in a place where God is. அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால் தேவன் எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்தையே நான் தெரிந்து கொள்வேன். So when we have the presence of God, தேவனுடைய பிரசன்னத்தை நமக்கு உடையவர்களாக இருக்கும்போது there are several things happen in the presence of God according to this psalm. இந்த சங்கீதத்தை பொறுத்தவரையில் தேவனுடைய பிரசன்னத்தில் பல காரியங்கள் சம்பவிக்கும் என்பதை விளங்குகிறது. I know that you are at home wondering why I am at home and why I am not at church. நீங்கள் இப்பொழுது வீட்டில் உட்கார்ந்து கொண்டு யோசிக்கலாம், நான் வீட்டில் இருக்கிறேனே ஏன் தேவாலயத்தில் இருக்க முடியாமல் இருக்கிறது என்று. If we were at the church, we would have a greater fellowship. சபையில் கூடி வந்தால் அது ஒரு நல்ல ஐக்கியம்தான். And you are thinking all sorts of things about that. அதை குறித்து பல விதமான சிந்தைகளை உடையவர்களாக But let இருக்கிறீர்கள். me encourage you this morning. ஆனாலும் நான் இந்த காலவேளையில் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். Wherever you are, நீங்கள் எங்கே இருந்தாலும், and whether you are sitting alone watching your phones or on a television sitting
as a whole family and joining us in worship. நீங்க வீடுகளில் தனியா இருந்தாலோ உங்கள் செல்போன் மூலமோ அல்லாவிட்டால் வேறு எது மூலமோ இல்லாவிட்டால் குடும்பமாய் கூடி இருந்தாலும் எங்கே இருந்தாலும் The presence of God is there. தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. தேவனுடைய பிரசன்னத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். The Bible also says, வேதம் இன்னும் கூட ஒரு காரியத்தை சொல்லுகிறது. wherever my name is declared, I will come there and I will bless them. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் நான் வந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்றும் Any place. எந்த இடத்திலிருந்தாலும் நான் வந்து So ஆசீர்வதிப்பேன். as I speak unto you, நான் உங்களோடு பேசுகிறேன் இந்த I வேளையிலே. speak the presence of God into your homes. உங்களுடைய வீடுகளுக்குள்ளே தேவனுடைய பிரசன்னம் வரும்படியாக நான் பேசுகிறேன். I speak the power of God in your homes. கர்த்தருடைய வல்லமையை உங்கள் வீடுகளுக்குள்ளே வரும்படியாக நான் I பேசுகிறேன். speak God's voice to be in your home. கர்த்தருடைய சத்தம் உங்கள் வீடுகளிலே துணிக்கும்படியாய் நான் பேசுகிறேன். I speak the eyes of the Lord to be on you this morning. இந்த காலவேளையில் உங்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் இருக்கும்படியாக நான் பேசுகிறேன். Hallelujah. ஹalleluya. Why? ஏன்? Your home has become a place of worship. Your home has become a place of the presence of God. உங்களுடைய வீடுகள் நீங்கள் இருக்கிற ஸ்தலம் தேவனுடைய பிரசன்னத்தை உடைய இடமாகவும் தேவனை துதிக்கிற ஆராதிக்கிற இடமாகவும் இருக்கிறது. Now let me tell you what the presence of God means to a child of God. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தேவனுடைய பிரசன்னம் என்றால் என்ன என்பதின் அர்த்தத்தை நான் சொல்லட்டும். In the first words of 84th Psalm, 84ஆம் சங்கீதத்தின் முதல் வசனம் it says, இப்படியாக சொல்லுகிறது. how amiable are thy tabernacle, O Lord of hosts. சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். It is a pleasant place. அது மிகவும் இன்பமான இடம். The world is not a pleasant place anymore. நமக்கு இனி இந்த உலகம் ஒரு இன்பமான நல்ல இடமாக இல்லை, இருக்க போவதில்லை. Our homes have not become pleasant places anymore. நம்முடைய வீடுகள் கூட ஒரு இன்பமான இடங்களாக தோணவில்லையே. The reason I'm talking about is because of the COVID. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்றால் இப்படி நிலைமை இந்த கோவிட் வியாதியினால தான். Every home has become a place of fear. எல்லா வீடுகளிலும் இதை குறித்த பயம் கவ்வி பிடித்திருக்கிறது. Every home has become a place of distance. எல்லா வீடுகளிலும் சமூக விலகல் இருக்கிற நிலையில் காணப்படுகிறது. Every home has become a place of washing all the time and keeping your mouth shut. ஒவ்வொரு வீடுகளிலும் எப்பொழுது கையை கிருமி நாசினியை உபயோகிப்பதும் மவுத் மாஸ்க் போட்டும் இருப்பதாக உள்ளது. So there is fear all over. ஆகையினாலே எல்லா இடங்களிலும் பயம் வியாபரித்து இருக்கிறது. Especially during this lockdown. இந்த லாக்டவுன் வேளையிலே அது மிகவும் அதிகமாக We are இருக்கிறது. not able to go out. நமக்கு வெளியே போக முடியவில்லை. We are not able to buy what we want. நமக்கு என்ன வேணுமோ அதை நாம் போய் வாங்க இயலாது இருக்கிறோம். We are put up in a place where we almost are shut down. நாம் எந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கோம் என்றால் அடைக்கப்பட்ட ஒரு இடத்திலே தான் நாம் But காணப்படுகிறோம். on the other hand, ஆனால் காரியத்தின் மறுபக்கத்தை பார்த்தால் even if you are just one single person, நீங்கள் ஒரே ஒரு தனித்த ஒரு ஆளாய் எங்கே இருந்தாலும் the presence of God becomes a place of pleasantness. அங்கே தேவ பிரசன்னம் உங்களோடு இருப்பதினாலே அந்த இடம் இன்பமான இடமாய் இருக்கிறது. Now Apostle John was sent into the Isle of Patmos and he was there all alone. அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மோ தீவில் அனுப்பப்பட்ட பொழுது அங்கே அவன் தனிமையாய் இருந்தார். They tried to kill him, அவனை அவர்கள் கொல்ல நினைத்தார்கள். but they could not do that. ஆனால் அவர்களால் அதை செய்ய முடியவில்லை. அப்படியா அதனால அரசாங்கம் யோவானை அந்த பத்மி தீவுக்கு நாடு கடத்தியது. So he was banished into a place where he was all alone. அந்த இடத்திலே அவன் தனிமையாய் நாடு கடத்தப்பட்டு இருந்தான். But what happened? ஆனால் நடந்தது என்ன? On the Lord's day, கர்த்தருடைய நாளில் being alone in a Nile, ஒரு தீவிலே பத்மு தீவிலே தனியாய் இருக்கும் could பொழுது not hear the voice of men, மனிதருடைய சத்தங்களையும் குரல்களையும் கேட்க இயலாத not நேரம் able to see a single person around him. அந்த தீவிலே தன்னை சுற்றி ஒரு ஆளை கூட அவன் காண முடியாதிருந்தது. He was in a solitary confinement. அங்கே தனிமையாய் சிறைப்பட்ட நிலையில காணப்பட்டார். But then the word of God says, அதற்கு பிறகு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, hallelujah, hallelujah, I was in the spirit on the Lord's day. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள் ஆனேன் என்று யோவான் சொல்லுகிறார். And then the word of God says,
அதற்கு பிறகு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, He fell at the feet of God. தேவனுடைய பாதத்தில் அவன் விழுந்தான் என்று And எழுதியிருக்கிறது. the next few days when he was in the Isle of Patmos, he gave us one of the most beautiful books, the book of Revelation. அந்த தீவிலே தனிமையாக இருந்ததுனாலே இந்த வேத புஸ்தகத்தில் மிகவும் அருமையான புஸ்தகமாகிய வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதினார். So you may feel lonely and almost feel alone in your homes because of this breakdown. இந்த லாக்டவுன் காரணமாக உங்கள் வீடுகளிலே நீங்கள் தனிமையாய் உணர்ந்து கொண்டு இருக்கலாம் ஒருவேளை. But I feel in my spirit that God is doing something great and good in your life. ஆனால் நான் என் ஆவியிலே உணர்கிறது என்னவென்றால், உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த சூழ்நிலையிலே தேவன் ஏதோ ஒரு நல்ல காரியத்தை செய்கிறார் என்றே. To be in spirit ஆவிக்குள்ள இருக்கும் பொழுது கர்த்தருடைய நாளில் and have revelation from God. அந்த தனிமையா இருக்கிற வேளையிலே கர்த்தரிடத்திலிருந்து வெளிப்பாடுகளை Have a பெற்றுக்கொள்ள revelation of your future, your home's future, and the future of everything else. அப்படி தனிமையா இருக்கிற வேளையில கர்த்தரிடத்திலிருந்து உங்க வீட்டை குறித்த வெளிப்பாடு, உங்களுடைய வருங்காலத்தை குறித்த வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள இயலும். I still believe that God has a purpose because of this lockdown. இந்த லாக்டவுன் மூலம் கர்த்தருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது என்றே நான் And விளங்கிக் He will கொள்கிறேன். fulfill that. அந்த திட்டத்தை தேவனாகிய கர்த்தர் நிறைவேற்றவே செய்வார். So it is a place of pleasantness. ஆகையால் அந்த தேவனுடைய பிரசன்னம் இருப்பது இன்பமான ஒரு இடம். And it is a place of orderliness. அந்த இடத்திலே ஒழுங்கும் கிரமமும் காணப்படுகிற இடம். Now Balak the king asked one of the prophets to come and curse the people of God. அந்த பாலாக் தீர்க்கதரிசியாகிய பிலேயாமை அழைத்து ஜனங்களை சபிக்கும்படியாக கூப்பிட்டான். First he refused to go. முதலாவது இவன் மறுத்தான் போக. But he offered so much of money. ஆனால் அவன் அதிக வெகுமானங்களையும் பணத்தையும் கொடுக்க முன் வந்ததினாலே So he decided to go. ஆகையால் அவன் தீர்மானிச்சான் போக. And when I went there, இவன் பிலேயாம் போன பொழுது he looked at the people. அங்கே ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தான். He saw their discipline. அவர்களுடைய ஒழுங்கு, அந்த கிரமத்தை அங்கே கண்டான். He saw their worship. அவருடைய ஆராதனையை கண்டான். He saw their godliness. அவருடைய தெய்வ பக்தியை கண்டான். And then he went even after sacrifices. அந்த பலிகளை செலுத்தினதுக்கு பிறகு கூட He said to Balak, அந்த பாலாக்கடத்தில் அவன் சொன்னான், how could I curse the people whom God has blessed? தேவன் ஆசீர்வதித்திருக்கிற இந்த கர்த்தருடைய ஜனங்களை நான் எப்படி சபிக்க முடியும் என்று கேட்டான். He decided he cannot curse them. அவனுக்கு தீர்மானித்திருந்தான் அந்த ஜனங்களை சபிக்கவே முடியாது. When he went on to the top of the mountain, அந்த மலையின் உச்சிக்கு அங்க போகும்போது looked at the beautiful tents, orderly built. அங்கே பாளையத்தை அவன் பார்த்த பொழுது மலையின் உச்சியிலிருந்து அங்கே அந்த ஜனங்கள் அழகாய் வாசம் பண்ணுகிறதை கண்டான். So he said, ஆகையால் அவன் சொன்னான், there are a peculiar people. அவர்கள் விசேஷித்த ஜனங்கள் என்று They are சொன்னார். a separated people. அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்ட ஜாதி. I want to tell you this morning, இந்த காலவேளையிலே நான் உங்களுக்கு சொல்ல when விரும்புகிறேன், you and I spend the time in the presence of God, கர்த்தருடைய சமூகத்திலே நீங்களும் நானும் சமயத்தை செலவழிக்கும் to போது the world we become a separated people. உலகத்துக்கு நாம் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களாக To காணப்படுகிறோம். those who want to curse us, we become a separated people. நம்மை சபிக்க தூங்கி விளைவிக்க விரும்புகிறவர்களுக்கு முன்னாலே நாம் பிரித்தெடுக்கப்பட்ட The ones ஜனமாய் who இருக்கிறோம். come to curse us will begin to bless us. நம்மை சபிக்க யார் வருகிறார்களோ அவர்கள் நம்மை பார்த்த மாத்திரத்திலே ஆசீர்வதிக்க Oh, ஆரம்பிப்பார்கள். the presence of God is a pleasant place. கர்த்தருடைய பிரசன்னம் அது இன்பமான You இடம். could ask any person. நீங்கள் யாரையும் நீங்கள் கேட்கலாம். You can even ask Shadrach, Meshach and Abednego. சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோவை கேட்டு பாருங்கள். They are in the fiery furnace. அவர்கள் எரிகிற அக்கினி சூளையிலே இருக்கிறார்கள். Has been heated 7 times அது more. 7 மடங்கு சூடாக்கப்பட்ட The people that took them to the fiery furnace got killed because of the heat of the furnace. அவர்களை தூக்கி கொண்டு போன அந்த சேவகர்கள் அங்கே எரிக்கப்பட்டு But போனார்கள். what happened to Shadrach, Meshach and Abednego? ஆனால் சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோவுக்கு சம்பவித்தது என்ன? The king saw 4 people there. அங்கே ராஜா 4 பேர் உலாவுகிறதை கண்டான். And then he also said, அதோடு கூட சேர்ந்து சொன்னான், the 4th person is looking almost like the Son of God. 4வது ஆளாக உலாவுகிறவருடைய தோற்றத்தை முகத்தை பார்த்தால் தேவகுமாரனுடைய முகம் போல் இருக்கிறது என்று ராஜா சொன்னான். So the king himself recognized the presence of God will
quell the heat of the furnace. அந்த ராஜா தானே உணர்ந்தான் தேவனுடைய பிரசன்னத்து நிமித்தம் அந்த எரிகிற சூளையின் உஷ்ணம் சூடு குறைந்து போனது. And for these three men, இந்த மூன்று மனிதர்களுக்கு the presence of God became a very beautiful and the furnace become a pleasant place. இந்த மூன்று தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய பிரசன்னத்து நிமித்தம் அந்த எரிகிற அக்கினி சூளையானது மிகவும் இன்பமான இடமாய் மாறியது. Secondly, இரண்டாவது, if you read the third verse of the same psalm, 84ஆம் சங்கீதம் அதே சங்கீதத்தின் 3ஆம் வசனத்துக்கு வருவோம். we read like this. இப்படியாக வாசிக்கிறோம். The sparrow hath found a house and the swallow a nest for herself, where she may lay her young, even thine altars, O Lord of hosts, my King and my God. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. It's a place of refuge. அது அடைக்கலமான ஒரு இடம். The presence of God is a place of refuge. கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிற இடம் நமக்கு அடைக்கல ஸ்தலம். The Bible says, வேதம் சொல்லுகிறது, the name of the Lord is a strong tower, தேவனுடைய நாமம் பலத்த துருகம் என்று and வாசிக்கிறோம். the righteous will go and enter in and be safe. நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான் என்று வாசிக்கிறோம். The Bible talks about refuge so many times. பல இடங்களிலே வேத புத்தகத்திலே கர்த்தர் நமக்கு அடைக்கலம் என்று எழுதியிருக்கிறார். Especially in Psalms you will find time and again that psalmist says the Lord is my refuge. நீங்கள் சங்கீத புத்தகத்தை வாசிக்கும் பொழுது பல இடங்களிலே தாவீது மீண்டும் சொல்லுகிறான், தேவன் நமக்கு அடைக்கலம் என்று. Usually whenever I mention Psalm 91, வழக்கமாக 91ஆம் சங்கீதத்தை நான் சொல்லும் பொழுது I always highlight the verse 2. எப்பொழுதுமே 91ஆம் சங்கீதத்தின் 2ஆம் வசனத்தை நான் முக்கியப்படுத்தி பேசுவேன். Why? ஏன்? The man who wrote the psalm says like this, இந்த சங்கீதத்தை எழுதினவர் இப்படியாக சொல்லுகிறார், that I will look unto you and say this, நான் உம்மை நோக்கி பார்த்து இதை சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். you are my refuge, நீர் கர்த்தாவே என் அடைக்கலம், you are my tower, என் கோட்டை, you are my God, என் தேவன், and you are the one that in whom I trust. நான் நம்பி இருக்கிறவர் நீர் என்று சொல்லுவேன் என்று சங்கீதத்தை எழுதினவர் சொல்லுகிறார். And when he has said that, அதை சொன்ன பிறகு all the rest of the scriptures of that psalm becomes his own. மீறி அதற்கு பின்பு எழுதின எல்லாம் அந்த சங்கீதத்திலே அது அவருடையதாய் அமைந்திருக்கிறது. It's a very, very beautiful psalm. அது மிகவும் அழகான அருமையான We சங்கீதம். love it and we quote it during this COVID-19. அதை நாம் விரும்புகிறோம், நேசிக்கிறோம். இந்த வியாதி தொற்று நோய் காலத்திலே அதை மறுபடி தியானிக்கிறோம். We have heard the verse 91:14 again and again during this time. இந்த காலகட்டத்திலே 91ஆம் சங்கீதம் 14வது வசனத்தை மறுபடியும் சொல்ல கேட்டிருக்கிறோம். When will this happen? இது எப்பொழுது நடக்கும்? When we confess that the Lord is my refuge. நாம் தேவன் என் அடைக்கலம் என்று எப்பொழுது அறிக்கையிடுகிறோமோ அப்பொழுது சம்பவிக்கும். When I confess that he is my tower. அவர் என் கோட்டை என்று நான் சொல்லும் பொழுது, and when I confess that he is my God. அவர் என் தேவன் என்று நான் அறிக்கையிடும் பொழுது, and when I confess that in whom I trust. அவர் நான் நம்பி இருக்கிறவர் என்று நான் அறிக்கையிட்டு சொல்லும் பொழுது, தேவ பிரசன்னம் becomes a place of refuge for you. கர்த்தருடைய பிரசன்னம் நமக்கு அடைக்கலமாய் அங்கே தீருகிறது. Hallelujah. Hallelujah. I invite you into the presence of God this morning. இந்த காலை வேளையில் அருமையானவர்களே, உங்களை அந்த விசேஷித்த தேவ பிரசன்னத்துக்குள் அழைக்கிறேன். I want you to enjoy the presence of God wherever you are. நீங்கள் எங்க இருந்தாலும் கர்த்தருடைய பிரசன்னத்தை நீங்கள் அனுபவிக்கிறவர்களாக maybe you இருக்க are வேண்டும். there sitting in your room or in the hospital and listening to this word because you are suffering with this COVID and being admitted in the hospital. ஒருவேளை வீட்டிலேயோ இல்லாவிட்டால் ஆஸ்பத்திரியிலேயோ இந்த வியாதி நிமித்தம் நீங்கள் ஒருவேளை இருக்கலாம். You are having a breathing problem. உங்களுக்கு ஒருவேளை சுவாச மூச்சு விடுதல் திணறுகிற நிலையில் இருக்கலாம். You are probably connected to an oxygen cylinder. ஒருவேளை நீங்கள் ஆக்ஸிஜன் சிலிண்டரோடு கனெக்ட் பண்ணப்பட்டு சுவாசிக்கலாம். But whatever your situation is, உங்களுடைய சூழ்நிலை எதுவாய் இருந்தாலும் God is your refuge. தேவன் உங்களுக்கு அடைக்கலம். The presence of God is the place will bring and give you refuge. தேவனுடைய பிரசன்னமானது உங்களிடத்தில் வந்து உங்களுக்கு அடைக்கலத்தை கொடுக்கும். In the 5th verse, 5ஆம் வசனத்திலே we read like this.
இப்படியாக வாசிக்கிறோம். Blessed is the man whose strength is in thee, in 84 whose heart are the ways of them. 84ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம், உம்மிலே பெலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வியான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். It is a place of strength. அது தேவனுடைய பிரசன்னம் என்பது ஒரு பலத்தை கொடுக்கிற இடம். When you come into the presence of God, தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே நீங்கள் கடந்து வரும் பொழுது every weak person becomes a stronger person. எல்லா பலகீனனும் பலம் உள்ளவனாய் காணப்படுவான். There was a man at the pool of Bethesda, அந்த பெதஸ்தா குளத்தண்டையிலே ஒரு மனிதன் இருந்தான். has been there for 38 long years. 38 நீண்ட காலமாக வருஷமாக இருந்தான். Every one of his relatives have left him. ஒவ்வொரு அவனுடைய உறவினர்களும் விட்டு போய்விட்டார்கள். And when the angel came to stir the pool, தேவதூதன் குளத்தை கலக்க இறங்கி வரும் பொழுது someone stronger than him went in and got healed. இவனை விட பலமானா இருக்கிறவன் முதலே முந்தி குளத்திலே குதித்து சுகமடைந்தான். Suddenly the presence of Jesus was there. ஆனால் திடீரென்று சடுதியிலே இயேசுவின் பிரசன்னம் அங்கே வெளிப்பட்டது, காணப்பட்டது. And he came directly to the man who was suffering for 38 long years. 38 நீண்ட வருஷமாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அந்த மனிதனை நோக்கி இயேசு வந்தார். And even I asked a question. இயேசு அவனிடத்தில் ஒரு கேள்வி Do கூட you கேட்டார். want to be healed? நீ குணமடைய விரும்புகிறாயா என்று Now look கேட்டார். at the answer of this disappointed man. இந்த ஏமாற்றமடைந்த அந்த மனிதனின் பதிலை பாருங்கள். Lord, there is no one to help me. எனக்கு இந்த குளத்திலே என்னை கொண்டு இறக்க ஒரு உதவி செய்ய ஒருவரும் இல்லை. I cannot just go on my own. என்னுடைய பலத்திலே எனக்கு இறங்கி போக முடியவில்லை. I have no one sitting by my side to take me and throw me into the water. யாரும் என் பக்கத்திலே உட்கார்ந்து இல்லை என்னை எடுத்து என்னை அந்த குளத்திலே How இறக்கத்தக்கதாய். could I expect to be healed? இப்படி நிலைமையில நான் எப்படி சுகமடைவதை குறித்து எதிர்பார்க்க முடியும்? And Jesus said to him, இயேசு சொன்னார், take up your bed and walk. உன்னுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நட. And the Bible says, வேதம் சொல்லுகிறது, immediately he received strength in his legs. அவன் உடனே கால்களில் அவன் பலன் கொண்டான் என்று வாசிக்கிறோம். And he stepped out of his bed. அந்த படுக்கையை விட்டு எழுந்து நடந்தான். And he carried his own bed and walked. அவனுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு தானே சுமந்து கொண்டு This நடந்தான். morning, my brothers and my sisters, இந்த காலவெளியில் சகோதர சகோதரிகளே, however you weak you are, நீங்கள் எவ்வளவு பலகீனராய் இருந்தாலும் here comes to you the presence of God. உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது தேவ Here பிரசன்னம். comes the voice of the Lord asking, do you want to be நீ healed? குணமடைய விரும்புகிறாயா என்ற கேள்வியை கேட்டுக்கொண்டு சத்தத்தோடு தேவ பிரசன்னம் உங்களுக்கு நேராய் வருகிறது. And you are probably might tell him there is no one to help. நீங்கள் ஒருவேளை அந்த நேரத்தில் சொல்ல முடியும், சொல்லக்கூடும், எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே. Because your parents are not allowed to visit the children in the hospital. உங்களுடைய பெற்றோர்கள் பிள்ளைகளை ஆஸ்பத்திரியில் சந்திக்க Children are அனுமதி not இல்லை. able to visit their parents. பிள்ளைகள் பெற்றோர்களை போய் சந்திக்க அனுமதி இல்லை. I know several families from our church are in the hospital. நம்முடைய சபையிலே பல குடும்பங்கள் ஆஸ்பத்திரியில் இருக்கிறார்கள். Family. குடும்பமாக. None of them are able to meet each other or stay with each other. ஆனால் ஒருவரை கண்டு பேச சந்திக்க இயலவில்லை. They are unable to help each other. ஒருவருக்கொரு உதவி செய்யவும் முடியாத It நிலைமை. only brings tears to my eyes. அவையெல்லாம் எனக்கு கண்ணீரை தான் கொண்டு But வருகிறது. on the other hand, ஆனால் காரியத்தின் மறுபக்கத்தில் the Bible says வேதம் சொல்லுகிறது, there is strengthening presence of God wherever you are. நீங்கள் எங்க இருந்தாலும் உங்களை பலப்படுத்துகிற தேவனுடைய பிரசன்னம் உண்டு. 84:6 says, 84ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம், it is a planned place of transformation. அது மறுரூபம் ஆகுகிற ஒரு நிலைமை. The Bible says, வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, who passing through the valley of Baca make it a well, the rain also filleth the pool. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும். I am encouraging you this morning. இந்த காலவெளியில் நான் உங்களை ஊக்குவிக்கிறேன் பிரியமானவர்களே. I know that you are passing through a valley of Baca. நீங்கள் ஒரு அழுகையின் பள்ளத்தாக்கை கடந்து போய் கொண்டிருக்கிறீர்கள் என்று தெரியும். There is tears in your eyes. உங்களுடைய கண்களிலே கண்ணீர் உண்டு என்று அறிவேன். Every telephone call I receive, ஒவ்வொரு போன் காலும் எனக்கு வரும் பொழுது on the other side they cry. அந்த போன்ல அவங்க அழுகிற சத்தம் எனக்கு கேட்கும். ஐயா. அவர்களுடைய கூக்குரல், அழுகையின் குரல் கேட்கும், கஷ்டமா இருக்கும். But I want to tell you, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், the Lord will make your cry
into a pool of water. உங்களுடைய அழுகை அதை நீரூற்றாக்கி கொள்ளுவீர்கள், மழையும் குளங்களை It's a நிரப்பும். fountain. அது ஒரு நீரூற்றாய் மாறச் செய்வார். And then along with the pool, அந்த குளத்தோடு you will have a heavenly rain fall upon. அந்த குளங்கள் நிரப்பப்படும் பொழுது மழையும் அதை நிரப்பும். வானத்தின் மழை. Don't you ever feel that I'm just speaking to your emotions? நீங்க சாதாரணமா நினைக்காங்க ஏதோ சில உணர்ச்சிகளை குறித்தே பேசுகிறேன் என்று. I'm speaking the reality. உணர்ச்சிகள் மட்டுமல்ல, உண்மையான காரியத்தை பேசுகிறேன். I have experienced that. அதை நான் அனுபவித்ததனாலே பேசுகிறேன். I have gone through many times of tears and valleys. இந்த விதமான குளங்கள் அழுகையின் பள்ளத்தாக்குகளை பல முறை கடந்து But போயிருக்கிறேன். every time I was in a valley, ஒவ்வொரு முறையும் இவ்விதமான பள்ளத்தாக்கில் every இருக்கும் பொழுது, time I was in tears, ஒவ்வொரு முறையும் கண்ணீரில் நான் இருக்கும் பொழுது, the Lord made the valley a beautiful channel, a canal of blessing. ஆண்டவராய் கர்த்தர் அந்த பள்ளத்தாக்குகளை ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களாய் மாற்றினார். Every time I was in tears, ஒவ்வொரு முறையும் நான் கண்ணீரில் இருக்கும் பொழுது, I did not have to wipe my tears away, but He came down into my room, into my place, and He wiped my tears away. நானே என் கைகளால் கண்ணீரை துடைக்க வேண்டிய அவசியமில்லை. காரணம் அவரே இறங்கி வந்து கண்ணீரை துடைத்தார். I have experienced it. அதை நான் அனுபவித்திருக்கிறேன். That's why I'm saying it to you. ஆகையால் பேசுகிறேன். 84:8. 84ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். It is a place of prayer. அது ஜெபத்தின் ஒரு இடம். Oh Lord God of hosts, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, hear my prayer. என் விண்ணப்பத்தை கேளும். Give ear, O God of Jacob. யாக்கோபின் தேவனே, செவிகொடும். It is a place of prayer. அது ஜெபிக்கிற ஜெப இடம். When you come into the presence of God, கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளே நீங்கள் கடந்து வரும்போது, that is where you pour out everything. அங்கேதான் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுகிறீர்கள். You pour out your needs. உங்களுடைய தேவைகளை சந்திக்க முடியாத அதெல்லாம் எடுத்து Pour சொல்லுகிறீர்கள். out your disappointments. உங்களுடைய ஏமாற்றங்களை எடுத்து சொல்லுகிறீர்கள். You pour out your loneliness. உங்களுடைய தனிமையை எடுத்து சொல்லுகிறீர்கள். Hannah was a woman அன்னாள் ஒரு ஸ்திரீ, without a child. பிள்ளை இல்லாத ஒரு ஸ்திரீயாய் காணப்பட்டாள், மலடியாய் காணப்பட்டாள். And she was mocked, none other than Elkanah's other wife. அவள் அந்த எல்கானாவின் மற்ற மனைவி பெனினாளினாலே அவள் மிகவும் பரிகாசமாய் பேசப்பட்டாள். She was wounded in her heart and life. அவருடைய வாழ்க்கையிலே, அவருடைய உள்ளத்தில், இருதயத்தில் அவள் காயப்பட்டாள், வேதனைப்பட்டாள். She decided to go into the temple. அவள் உடனே ஆலயத்துக்குள் பிரவேசித்து போக தீர்மானித்தாள். She went into the presence of God and began to pray. அங்கே தேவ பிரசன்னத்துக்குள் பிரவேசித்து ஜெபிக்க ஆரம்பித்தாள். She did not pray loudly. அவள் சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கவில்லை. She did not use vain words to pray. அங்கே வீணான வார்த்தைகளால் அலப்பிக் கொண்டிருக்கவில்லை. All she did was just to move her lips, and the heart cry was going to God. அவள் செய்ததெல்லாம் உதடுகள் மாத்திரம்தான் அசைத்தது, ஆனால் இருதயத்தை ஊற்றிவிட்டாள். That's exactly what the Bible says. She poured her heart out. அங்க வேதம் இப்படித்தான் தெளிவாய் சொல்கிறது, அவள் தன் இருதயத்தை ஊற்றிவிட்டாள். What happened? அப்போ நடந்த சம்பவம் என்ன? Immediately at the end of the prayer. At the end of the prayer, அந்த ஜெபத்தின் முடிவிலே Eli came and spoke to her. ஏலி அவளிடத்தில் வந்து பேசினான். And then she said, "Go home peacefully." அவன் அதற்கு பிறகு சொன்னான், நீ சமாதானத்தோட உன் வீட்டுக்கு போய் And then also the Bible says, வேதம் அதோடு கூட சேர்த்து she சொல்லுகிறது, never had a sad countenance after that. அதற்கு பின்பு அவள் துக்கமுகமாய் இருக்கவே இல்லை என்று, hallelujah. இருந்ததில்லை என்று எழுதி இருக்கிறது. Why? ஏன் தெரியுமா? It was not because what Eli said unto him, ஏலி அவளிடத்தில் சொன்ன விஷயத்தினால் அல்ல, because she poured her heart out in the presence of God. தேவனுடைய பிரசன்னத்திலே தன் இருதயத்தை ஊற்றி விட்டபடியால் அப்படி இருந்தாள். My brother, my sister, my dear children, என்னுடைய பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, pour your heart to God. உங்களுடைய இருதயத்தை ஆண்டவரிடத்தில், தேவனிடத்தில், அவருடைய பிரசன்னத்தில் ஊற்றி விடுங்கள். Whatever it may be, அது என்ன காரியமா இருந்தாலும் just pour it out. அதை அப்படியே அவர் பிரசன்னத்தில் The ஊற்றி presence விடுங்கள். of God is a place of prayer. தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற இடம் ஜெபிக்கிற, விண்ணப்பிக்கிற இடம். 84:11 says, 84ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். it's a place of blessing. அந்த இடம் ஆசீர்வாதத்தின் இடம்.
For the Lord God is a sun and a shield. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமாய் The இருக்கிறார். Lord will give grace and glory. கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். No good thing will he withhold from them that walk uprightly. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். Oh, hallelujah. Hallelujah. As you come into the presence of God, கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள் நீங்கள் பிரவேசிக்கும் போது, as you listen to these words, இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்கிற வேளையிலே let me assure you, உங்களுக்கு நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு காரியத்தை he சொல்லுகிறேன். shall be your sun and he shall be your shield. தேவனாகிய கர்த்தரே உங்களுக்கு சூரியனும் கேடகமுமாய் இருக்கிறார். Now the medical people say you need to spend at least 15 minutes in sunshine so that you can have a D vitamin. விஞ்ஞான மருத்துவ டிபார்ட்மெண்ட்ல சொல்றாங்க குறைந்தது 15 நிமிடம் சூரிய வெளிச்சத்தில் இருந்தால் வைட்டமின் டி கிடைக்கும் என்று. You will have immunity so that you can defeat corona. அப்படி நீங்கள் செய்தால் உங்களுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் இந்த வியாதியை Here the தோற்கடிக்க. word of God says, இங்க கர்த்தருடைய வார்த்தை the சொல்லுகிறது, Lord God himself shall be your sun. தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்கு சூரியனாய் And இருப்பார். because he is your sun, அவர் சூரியனாய் உங்களுக்கு he இருக்கிறபடியால் also is your shield. அவர் உங்களுக்கு கேடகமுமாய் இருப்பார். COVID cannot touch you because of the shield. இந்த கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுக்கு கேடகமாய் இருக்கிறபடியால் இந்த தொற்று உங்களை தொடாது. And then it says, அதற்கு பிறகு சொல்லுகிறார், no good thing will he withhold from them that walk uprightly. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு தேவன் நன்மையை வழங்காதிரார். Because he will give grace and glory. ஏனென்றால் அவர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். I want to close my message with another verse. இனி ஒரு வசனத்தை சொல்லி என் செய்தியை முடிக்க விரும்புகிறேன். You will find it in the 7th verse of the same psalm. அதே சங்கீதம் 84:7. They go from strength to strength, every one of them in Zion appeareth before God. அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சியோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். The presence of God is the place where it prepares you for eternity. தேவனுடைய பிரசன்னம் என்பது உங்களை நித்தியத்திற்கு ஆயத்தப்படுத்துகிற இடம். I've mentioned 7 things to you. 7 காரியங்களை உங்களுக்கு முன்பு வைத்தேன். It is a pleasant place. அது இன்பமான இடம். It is a place of refuge. அது அடைக்கலமான இடம். It's a place of strength. அது பலன் கொடுக்கிற இடம். It's a place of transformation. அது மறுரூபம் ஆகிற இடம். It's a place of prayer. அது ஜெபிக்கிற விண்ணப்பிக்கிற இடம். It's a place of blessing. அது ஆசீர்வாதத்தின் இடம். And all of these things together இவை எல்லாம் ஒருமித்து ஒன்றாக சேர்ந்து will prepare you for a place of eternity. உங்களை நித்தியத்திற்கென்று உங்களை ஆயத்தப்படுத்துகிற காரியமாய் Oh, அமையும். hallelujah. ஹalleluya. So at home, wherever you are this morning, இந்த காலவெளியிலே வீடுகளிலே எங்கெங்கே இருந்தாலும் everyone who listened to our voice this morning, இந்த சத்தத்தை யாரெல்லாம் எங்கிருந்து கேட்கிறார்களோ, it's anything that is happening to you in the presence of God is to prepare you for eternity. தேவ பிரசன்னத்திலே உங்களுக்கு என்னெல்லாம் சம்பவிக்குதோ நடக்குதோ அதெல்லாம் ஒருமித்து நித்தியத்தை நீங்கள் அடையும்படிக்கு உங்களை ஆயத்தப்படுத்துகிறது. Because Jesus is coming soon. ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு சீக்கிரம் We வருகிறார். are in the very last days. நாம் யாவரும் கடைசி நாட்களிலே He has காணப்படுகிறோம். promised that he will come back again. ஆண்டவராகிய கர்த்தர் வாக்கு பண்ணித்தான் போயிருக்கிறார், நான் திரும்ப வருவேன் என்று. And he will take unto himself those who are ready. ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் அவர்களோடு சேர்த்து கொள்ளப்படுவார்கள். And this message is to make you prepared for his return. இந்த செய்தி கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாய் அவரோடு சேர்த்து கொள்ளப்படுவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. Would you please choose rather the presence of God than to be among the wicked of thousands? ஆயிரக்கணக்கான கெட்ட மனிதர்களோடு உலகத்தில் இருப்பதை காட்டிலும் தேவ பிரசன்னத்தில் இருப்பதை நீங்கள் தெரிந்தெடுப்பீர்களா? Shall we all close our eyes? நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். Our gracious heavenly Father, கிருபையுள்ள கர்த்தாவே, you have spoken to us directly. நேரடியாக எங்களோடு இடைப்பட்டு பேசி இருக்கிறீர். I know that everyone has heard the voice of God. எனக்கு நன்றாய் தெரியும் தேவனுடைய வார்த்தையை எல்லாரும் கேட்டார்கள். Their hearts have been stirred this morning. இந்த காலவெளியில் அவருடைய இருதயம் ஊக்குவிக்கப்பட்டது என்று நான் உணர்கிறேன். They already are in the mind saying, I would rather be in the presence of God than to be
anywhere in the world. இந்த உலகத்திலே எந்த இடத்துல இருப்பதை காட்டிலும் தேவனுடைய பிரசன்னத்தில் இருப்பதையே வாஞ்சிக்கிறேன், தெரிந்தெடுத்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறதை நான் The அறிகிறேன். government has given you an opportunity of staying home for the next 14-15 days. வருகிற சில 14-15 நாட்களுக்கு அரசாங்கம் உங்களுக்கு கட்டளை இட்டிருக்கிறது, வீட்டிற்குள்ளேயே இருங்கள் என்று. And I hear that it may be extended also. அது ஒருவேளை இன்னும் நீடிக்கலாம் இந்த லாக்டவுன் என்றும் கேள்விப்படுகிறேன். Don't fear. பயப்படாதீர்கள். Don't fret. நீங்கள் கலங்கி தவிக்காதீர்கள். Don't panic. நீங்கள் தவிக்காதீர்கள். Rather spend your time in the presence of God. அதற்கு பதிலாக தேவ பிரசன்னத்திலே அந்த சமயத்தை Read செலவிடுங்கள். God's word. கர்த்தருடைய வார்த்தை வாசிக்க சமயம் எடுங்கள். Take time to praise and bless the Lord. கர்த்தரை துதித்து ஆராதிக்கத்தக்கதாக சமயம் எடுத்துக்கொள்ளுங்கள். Take time to help இந்த other நாட்களிலே people. மற்ற ஜனங்களுக்கு உதவி செய்யத்தக்கதாக சமயம் Call எடுத்துக்கொள்ளுங்கள். somebody and tell them, don't fear, the Lord is with you. நீங்கள் யாரையாவது பயப்பட்டவர்களை கூப்பிட்டு பயப்படாதே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுங்கள். Call a few people and pray for them. ஜனங்களை போன்ல கூப்பிட்டு அவர்களுக்காக ஜெபியுங்கள். The Lord will help you. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் என்று சொல்லுங்கள். Lord, I thank you for your word today. ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைக்காய் இன்றைக்கு நான் நன்றி I சொல்லுகிறேன். commit myself and I commit our people before you. என்னை உம்முடைய கரத்திலே சமர்ப்பிக்கிறேன். அது மட்டுமல்ல, என் ஜனங்களையும் உம்முடைய கரத்திலே That we சமர்ப்பிக்கிறேன். will live in your presence. நாங்கள் உம்முடைய சமூகத்தில் பிரசன்னத்தில் சமயத்தை செலவழிக்க It is a pleasant விரும்புகிறோம். presence. அது இன்பமான இடம். உம்முடைய It's a பிரசன்னம் joyful presence. அது சந்தோஷத்தை அளிக்கிற பிரசன்ன இடம். It's a strong presence. அந்த இடத்திலே பலன் பெருகிற It's இடம். a transforming presence. அது ரூபம் ஆக்குகிற ஒரு It ஸ்தலம். is a place of heavenly blessings. அது பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை அருளுகிற இடம். It is a place that prepares us for your soon return. உம்முடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுத்துகிற சிறந்த இடம். To that end we commit ourselves. அந்த காரியத்துக்கு நேராய் எங்களை சமர்ப்பிக்கிறோம். Lord, there are quite a number of our people in the hospitals or who have been put aside separately. ஆண்டவரே, இந்த நாட்களிலே எங்களுடைய சபையிலே பலர் ஆஸ்பத்திரிகளிலும் பல வீட்டிலே தனிமைப்படுத்தப்பட்டும் இருக்கிறார்கள். We remember all of them in prayer right now. ஆண்டவரே, இந்த நேரத்தில் அவர்கள் எல்லாரையும் நாங்கள் ஜெபத்திலே நினைவு கூறுகிறோம். We wish we could name everyone and pray for them. ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி ஜெபிக்க ஆசைதான். And we do that in our homes. ஆனால் வீடுகளிலே தனி ஜெபங்களிலே நாம் அப்படி செய்கிறோம் அல்லவா? But Lord, you remember the names of these people. ஆண்டவராகிய கர்த்தாவே, உமக்கு எல்லாவரையும் பேர் பேராக தெரியும். Touch everyone. ஒவ்வொருவரையும் தொடுவீராக. Heal everyone. ஒவ்வொருவரையும் சுகமாக்குவீராக. We will receive testimony after testimony after testimony. நாங்கள் வரும் காலத்திலே சாட்சிக்கு பின் சாட்சி கேட்க இடையாக்கும். And make us everyone as the John in the Isle of Patmos. பத்ம தீவிலே தனித்திருந்த யோவானை போல ஒவ்வொருவரையும் ஆக்கும். Make them a blessing to the world. உலகத்துக்கு ஒரு அனுகிரகமாய் அவர்களை ஆக்குவீராக. Make them a blessing to their homes. அவருடைய வீடுகளுக்கு அவர்கள் ஆசீர்வாதமாய் Make them a தீர்வார்களாக. blessing wherever they are. எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அந்த இடத்துல அவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. Above all, எல்லாவற்றுக்கு மேலாக prepare us for your soon return. உம்முடைய வருகை கண்டு ஆயத்தப்படுத்துவீராக. If you happen to return today, இன்றைக்கு தானே நீர் வருவீராயினால் every home that is listening to this word இந்த வார்த்தைகளை வீடுகளிலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீடும் will become empty அது காலியாய் இருப்பதாக. because they will be caught up in the air. காரணம் அவர்கள் உம்மோடு கூட சேர்த்துக் கொள்ளப்பட்டவர்களாய் இருப்பார்களாக. We give you all the glory and honor. எல்லா மகிமையும் துதியும் உமக்கு செலுத்துகிறோம். In Jesus' precious name. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் பிதாவே. Amen. ஆமென். எல்லாம் இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி சொல்லுமா. ஒரு கையை நெஞ்சில வச்சு ஒரு கையை வானத்துக்கு நேராக உயர்த்தி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியானவரின் ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட இப்போதும் எப்போதும் மாறாமல் தங்கி இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you. Greet each other. எல்லாம் ஒரு வாழ்த்தி சந்தோஷமாயிருங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காய் நாங்கள் தினசரி ஜெபிக்கிறோம், உங்களை நினைக்கிறோம். கர்த்தர் உங்கள் மேல் தம்முடைய கிருபையை பாராட்டுவாராக. ஆமென்.